வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மிக்ஸி ஜார் கிளீனிங் வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். நான் மிக்ஸி கிளீனிங் வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய பேர் கேட்ட ரெக்வஸ்டட் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா நான் புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ கிளீன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரோட உள்பக்கம் கொடுக்குற அளவுக்கு முக்கியத்துவம் வெளிப்பக்கத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். என்னதான் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு அதை விளக்குனாலும் மிக்ஸி ஜாரோட இந்த பின் பக்கம், அதுக்கப்புறம் இந்த வரம்புல, கைப்பிடியில, மெயினா மிக்ஸி ஜார் மூடி இருக்குல்ல அந்த இடத்துல அதுல எல்லாம் நிறைய அழுக்குகள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. இதுக்கு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். முதல்ல நம்ம என்னென்ன பொருள் எடுத்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடாவும் வினிகரும் தான். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரோட பின்பக்கம் ஊற்றி நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடுறேன். இது இந்த ஜார்ல நிறைய அழுக்கு இருந்தது, புடிச்சு போயிருந்தது அப்படின்னா அப்ப ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலா பிரஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுத்தாலே வந்துடும். ஸோ இதுல நிறைய அழுக்கு இருக்கிறதுனால ஸோ இப்போ உங்களுக்காக இதை நான் ஊற வச்சு காமிக்கிறேன். ஊறிட்டு இருக்க நேரத்துல மிக்ஸியோட மற்ற பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கிளீன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இந்த ஜார்ல நான் எப்பயுமே கிளீன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜாரை. ஸோ அதனால இங்க அவ்வளவு அழுக்கு இல்லைங்கிறதுனால நான் இந்த விம்மையே கொஞ்சம் போட்டு பிரஷ்ஷை வச்சு கிளீன் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா இங்கேயும் நீங்க பேக்கிங் சோடாவையும் வினிகரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுலயே நீங்க பிரஷ்ஷை வச்சு கிளீன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கிளீனிங்க்கு. இந்த பிரஷ் வச்சு கிளீன் பண்றதுனால என்னன்னா பின்னாடி அந்த புஷ் இருக்கும். ஸோ அந்த புஷ் இருக்கிறதுனால நம்மளால ஸ்க்ரப்பர் வச்சு கரெக்டா கிளீன் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் பிரஷ் யூஸ் பண்ணி கிளீன் பண்றோம். இந்த பிரஷ்ஷும் போக முடியாது அந்த வரம்புல எல்லாம். அதனால நான் இந்த மாதிரி டூத் பிக் எடுத்துக்கிறேன். இந்த டூத் பிக் எடுத்து ஒரு 2-3 டைம் சுத்தணும் அப்படின்னா அது உள்ளார ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா அதுவும் வந்துடும். முக்கியமான இடம் இப்ப நான் கிளீன் பண்றது. இது நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு கிளீன் பண்ணும் போதெல்லாம் பார்த்தோம்னா இங்க அழுக்கு போகாது அந்த அளவுக்கு. நமக்கு வெளியிலயும் அந்த அளவுக்கு அழுக்கு தெரியாததுனால நம்ம அப்படியே விட்டுருவோம். ஸோ இந்த இடத்தையும் நம்ம பிரஷ் வச்சு இப்ப கிளீன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரோட அந்த கை பாகத்திலையும் அழுக்கு இருக்கு. ஸோ நான் அதனால அதை தேய்ச்சிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஜாரும் இருக்கு அப்படின்னு இல்லை. ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ற மாடல் பேஸ் பண்ணி அந்த ஜார் வேற வேற டிசைன்ல வரலாம். ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட மாடல், உங்களோட டிசைன் எப்படி இருந்தாலும் சில இடங்கள்ல இந்த ஜார்ல நம்மளால ஸ்க்ரப்பர் போட்டாலும் அழுக்கு போகாத இடம்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க பிரஷ்ஷை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மிக்ஸி ஜாரோட மூடி கிளீன் பண்றது. பாத்தீங்கன்னா இந்த கிரேவிக்கெல்லாம் நம்ம ஏதாவது அரைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தக்காளியோட விழுது எல்லாமே இந்த ஜாரோட இந்த வாஷர் பகுதியில உள்ளார இருக்கும். அது நம்ம நார்மலா கிளீன் பண்ணாலும் போகாது. நீங்க வேணா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, உள்ளார நல்லா நிறைய சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாஷரை கழட்டிட்டு ஃபுல்லா மூடியவே கிளீன் பண்றது நல்லது. இப்ப நான் இந்த மூடியை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இது கிச்சன் டிப்ஸ் வீடியோலயும் போட்டிருப்பேன். பிரஷ் இந்த இடுக்குல எல்லாம் போக முடியாது. அதனால அந்த இடத்துல எல்லாம் நான் பண்றேன் அப்படின்னா இந்த டூத் பிக்கை வச்சு அந்த அழுக்கெல்லாம் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த வாஷரையும் நம்ம தனியா பிரஷ்ல கிளீன் பண்ணணும். ஏன்னா இந்த வாஷரோட அந்த இடுக்குல எல்லாத்துலயும் அழுக்கு இருக்கும். இது நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம டீப் கிளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் நமக்கு. இதையுமே நம்ம சட்னி எல்லாம் அரைக்கும் போதோ இல்ல இந்த மாதிரி வாஷர்ல மாட்டுறது இல்ல. செக் பண்ணி பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் நார்மலா தண்ணி ஊத்தி அலசிட்டாலே போதும், போயிடும். டெய்லி பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா டெய்லி நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நான் வாஷ் பண்ணி வைக்க மாட்டேன். ஒரு டிராப் வெம் லிக்விடும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் ஊத்திட்டு நம்ம மிக்சியை போட்டு ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்தோம் அப்படின்னா உள்ளார ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா மிக்ஸி ஜார் உள்ளார அது ஈஸியா வந்துடும். நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு விளக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, போதும். நான் அப்படிதான் எப்பயுமே ஃபாலோ பண்ணேன். இப்படி பண்ணாலும் நீங்க கிரேவிக்கெல்லாம் அரைச்சிங்க அப்படின்னா இந்த வாஷர் உள்ளார கொஞ்சம் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளீன் பண்றதுக்காக நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு கிளீன் பண்ணலாம். ஆனாலும் நீங்க அந்த மாதிரி அரைக்கிறீங்க, தக்காளி எல்லாம் போட்டு அரைக்கிறீங்கன்னா நீங்க என்னைக்கெல்லாம் அரைக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த வாஷரை கழட்டிட்டே கிளீன் பண்றது பெஸ்ட். இந்த மிக்ஸி சர்வீஸ் கடையில கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி வாஷரை கழட்டணும் அப்படின்னா வாஷர் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அடிக்கடி பண்றது இல்ல. நான் தக்காளி எல்லாம் போட்டு அரைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் ஓபன் பண்ணிட்டு தான் அதை கிளீன் பண்ணுவேன். அதே மாதிரி ஓபன் பண்ணும்போது ரொம்ப இழுத்து பண்ணாம லைட்டா ஸ்பூனை வச்சு எடுத்தோம்னாலே வந்துடும். ஸோ ரொம்ப பிடிச்சி இழுத்தாதான் அது லூஸ் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் கிளீன் பண்றதுக்குள்ள இந்த பெரிய ஜார் நல்லா ஊறி இருந்தது. ஸோ நான் இப்போ அதை எடுத்து கிளீன் பண்றேன்.
ஸோ ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் ப்ரஷ்ஷை வச்சு எல்லா இடத்துலையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் மிக்ஸி ஜார் உள்ளாரையும் இந்த வினிகர் பேக்கிங் சோடா மிக்ஸை தூக்கி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறேன். இது என்னதான் நம்ம கிளீன் பண்ணி வச்சாலும் அந்த உள்ளார பிளேடுக்கு கீழே எல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்கு வந்து கருப்பா தான் இருக்கும். நீங்க என்னதான் நம்ம டெய்லி கிளீன் பண்ணாலுமே அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கிளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10 to 15 நிமிஷத்துல கிளீனிங் முடிஞ்சிரும். ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா டைம் எடுக்கும். ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு பிளேடு எதையும் கழட்டாம கிளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என் ஹஸ்பண்ட் இப்போ இல்லை. ஸோ என்னால் கழட்ட முடியாதுங்கிறதுனால தான் நான் அதை ட்ரை பண்ணல. பட் இது நம்ம மிக்ஸி வாங்கும் போதே இந்த மாதிரி ஒரு துடுப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இனியெல்லாம் அரைக்கும் போது கை விட்டு எடுக்காம நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி தள்ளுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இதோட பேக் சைடு இருக்குல்ல, இது எதுக்காக அப்படின்னா அந்த உள்ளார இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டுறதுக்காக தான். மிக்ஸி ஜார்ல இருக்கிற பிளேடை கழட்டுறதுக்காக கொடுத்த பார்ட்டு தான் இது. உங்ககிட்ட இது இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி கழட்டலாம். அப்படி இல்லைன்னா அது கொரடை வீட்டில் இருந்ததுன்னா கொரடை வச்சு கூட நீங்க கழட்டிக்கலாம். அப்புறம் வந்து இது என்னன்னா நீங்க கழட்டுறது சரி, ஆனா போடும் போது கொஞ்சம் டைட்டா பார்த்து முறுக்கிக்கணும். ஏன்னா நீங்க லூஸா முறுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏதாவது போட்டு அரைக்கும் போது அது வந்து கழண்டு வந்துடும். இப்படி சொல்லியிருக்க மாதிரி எனக்கு ரெஸ்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால வந்து ரொம்ப டைட்டா முறுக்கிறதோ அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறதோ கழட்டி எடுக்கிறதோ எனக்கு கஷ்டம். ஸோ அதனால இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி. ஸோ இது வந்து எப்படி இந்த மாதிரி நம்ம வீட்லயே இந்த ஜாரோட இந்த மிக்ஸி ஜார் பிளேட்ஸ் வந்து ஜாம் ஆயிடுச்சுன்னா எப்படி கிளீன் பண்ணணும், எப்படி நம்மளே அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ ஆல்ரெடி அப்பா செஞ்சு காமிச்சு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வெளியில கடைக்கு போகணும்னு அவசியமே இல்லை. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளே இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை.